எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். தேவ கிருபையினாலே நாம் இந்த வருஷத்தில் 2 மாதங்களை முடித்திருக்கிறோம். 3வது மாதத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். இது தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. இந்த கிருபையை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருப்போமாக. விசேஷமாக இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு இந்த மீடியா மூலமாக கொண்டு வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, 2 மாதங்களை இந்த 2025ஆம் ஆண்டிலே நாங்கள் கடந்து வர கர்த்தர் நீர் கிருபை செய்ததற்காக நன்றி. இந்த வருஷத்தில் நீர் தந்த வாக்குத்தத்தத்தின்படியாக நீர் எங்கள் மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். இன்னமும் நீர் செயல்பட வாஞ்சை உள்ளவராயிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வசனத்தை கொண்டு உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளோடும் பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 113 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சங்கீதம் 113 7ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்து கொண்டிருந்தால் நீங்கள் என்னோடு சேர்ந்து வாசிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 2 கோ. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பாருங்க, நம்முடைய தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறார். அவர் வியாதிகளை சுகமாக்குறார். அவர் அற்புதங்களை செய்கிறார். வேதத்தில் செங்கடலை 2ஆய் பிளந்தார். எரிகோ மதில்களை தரைமட்டமாக்கினார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தந்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அவர் குருடரின் கண்களை திறந்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். கொந்தளிக்கிற கடலை அமர்த்தினார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எவ்வளவோ அற்புதங்களை வேதத்தில் நம்ம பார்க்குறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். சொல்றத சொல்லுங்க, நான் அற்புதங்களின் தேவனை ஆராதிக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லலாமா? இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நான் அற்புதங்களின் தேவனை ஆராதிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஆமென். அப்போ தேவன் எவ்வளோ அற்புதங்களை செய்தாலும் அதில் ஒரு அருமையான அற்புதத்தை தான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் அவர் குறிப்பாக எழுதி வச்சிருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதாவது இந்த சிறியவனை அவர் புழுதியிலிருந்து தூக்குறார்னா உயர்த்துறார், எடுக்கிறார், கீழே இருந்து எடுக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். புழுதி, குப்பை யாருமே விரும்பாத ஒரு விஷயம். ஒரே புழுதியாக இருக்குது, காற்றடிக்குது, புழுதி கிளப்புதுன்னா ஒதுங்கி வந்துடும். வீட்டில் குப்பையாக மண் இருந்தால் அதை பெருக்கி எடுத்து வெளியில் கொண்டு போய் கொட்டிடுவோம் இல்லைங்களா? அது சரியான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த ஆண்டவர் பாருங்கள், இவர் இந்த புழுதியில் இருந்தும் குப்பையில் இருந்தும் சிலரை எடுக்கிறாராம். இது எப்படி இருக்கு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள்
கடைசி கட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒருவேளை பரீட்சைக்கு போகிற பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க சப்ஜெக்ட்ஸில், அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், எனக்கு ரொம்ப படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு எப்படி இந்த எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண போகிறேன்றது ஒரே யோசனையாக இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆவியானவர் இந்த நாளிலே பேசுகிறார். உங்கள் மேலே ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கு. ஹல்லேலூயா. உங்களை பார்க்குறார் பாருங்கள். இந்த சங்கீதத்தின் துவக்கத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பிரம்மாண்டமானவர், எவ்வளோ மகத்துவமானவர், எவ்வளோ மகிமையானவர் என்பதை சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். 1ஆம் வசனத்தை பார்க்குறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி, அதாவது சூரியன் எங்கே உதிக்குது? கிழக்கில். பூகோளத்தில் கிழக்கு தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் மேற்கு வரைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்போ கிழக்குலேருந்து மேற்குனா முழு பூமி, அதில் இருக்கிற தேசங்கள், அதில் இருக்கிற தேசத்தின் ஜனங்கள், அதில் இருக்கிற எல்லைகள், அதில் இருக்கிற தலைவர்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பணம் உண்டு, கரன்சி உண்டு, ஆளுகைகள் உண்டு, ஆளுமைகள் உண்டு, அதிகாரங்கள் உண்டு. இது எல்லாவற்றை விட தேவனுடைய நாமம், இயேசுவின் நாமம் பெரிய நாமமாக இருக்குது, உயர்ந்த நாமமாக இருக்குது. அதான் அடுத்த வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் எல்லா ஜாதிகள் தேசங்கள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. தேவனுடைய நாமம் எப்படியா? வானங்களுக்கு மேலானது. ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் மிகவும் நல்லவராக இருக்கிறார், உயர்ந்தவராக இருக்கிறார். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? இந்த முதல் 5 வசனங்களையும், முக்கியமாக 3 முதல் 5 வசனங்களை பார்க்கும்போது தேவன் உன்னதமானவர், எல்லாரை விடவும் உயர்ந்தவர், எல்லாரை விடவும் பெரியவர், எல்லாரை விடவும் மகிமையானவர், மகத்துவமானவர். அவர் நாமம் பிரமாதமான நாமம். அவருக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது. அவர் பக்கத்தில் கூட எதையுமே, எந்த ஆளுமையையுமே நம்ம கொண்டு போய் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் மிஞ்சி நிற்கிறவர், உயர்ந்து நிற்கிறவர். பேர்பட்ட தேவன் பாருங்க. 6ஆம் வசனத்தில் அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். இந்த பெரிய தேவன், இந்த உன்னதமான தேவன் என்ன செய்கிறாரா? அவர் தாழ்த்துகிறார். அவர் தன்னை தாழ்த்துகிறார். ஏன் அவர் நம்மளை இப்படி பாருங்க, ஏன் ஆண்டவர் தன்னை தாழ்த்தணும்? அவருக்கு தாழ்த்தணுன்ற அவசியமே இல்லாதவர், எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்து நிற்பவர். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் மாத்திரம் இல்லை, மிகப்பெரிய பாடமும் இதில் அடங்கி இருக்கிறது. அடுத்த வசனத்தில் தான் இங்கே பார்க்குறோம், அவர் சிறியவனை எதுக்கு தாழ்த்துறாராம்? அவர் தாழ்த்தும் போது என்ன நடக்குதான்? அவர் தன்னை தாழ்த்தி இறங்கி வருகிறார். எதற்காக? புழுதியிலே கிடக்கிற சிறியவனை அவர் தூக்குகிறார். குப்பையில் கிடக்கிற எளியவனை அவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. எங்கேருந்து எங்கே வரார் பாருங்க. ஏதோ வானங்கள்லேருந்து தன்னை தாழ்த்துகிறார், அதை கூட நம்ம கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியுது. அடுத்தது எங்கே வராரா? கிரவுண்ட் லெவலுக்கு கூட இல்லை, அந்த மண்ணுக்கே போயிடுறார், குப்பைக்கே போயிடுறார், கடைசி இடத்துக்கே போயிடுறார். போய் எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷி தன்னுடைய வாழ்க்கையில் சிறியவன் என்கிற நிலையில் இருக்கிறாங்களோ, எளியவன் என்கிற நிலையில் இருக்கிறாங்களோ,
அவங்கள தூக்குகிறார், அவங்கள உயர்த்துகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக சொல்கிறார். அப்போ சிறியவன் எளியவன் அப்படின்னு சொன்ன உடனே எளியவன்ற உடனே ஏழைங்க அப்படின்னு நம்ம பொதுவாக நினச்சிக்கூடாது. சிறியவன் அப்படின்னும்போது ஏதோ உயரத்தில் குறைவாக இருக்கிறாங்களோ இல்லை அவங்களுக்கு வசதி குறைவாக இருக்கோ அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் பார்த்திங்கன்னா உலக பிரகாரமாக சிலர் ஏழ்மையில் இருப்பாங்க. ஆனால் பயங்கரமாக அந்த ஏழ்மையில் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளார ஒரு பயங்கரமான மேட்டிமை இருக்கும். சில நேரத்தில் ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது, இது ரொம்ப மறக்க முடியாத சம்பவம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தவங்க பிச்சை எடுத்துகிட்டு வந்தார் ஒருத்தர். அப்போ என்னிடத்தில் இருந்த ஒரு 5 ரூபா நாணயத்தை அவருக்கு கொடுத்தேன் பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் குடும்பமாக போயிருந்தோம், அதனால் பிள்ளைங்களை விட்டு கொடுக்க சொன்னோம். அவர் என்ன பண்ணாருன்னா, நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டார். அவர் பிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு, 5 ரூபா நாணயம் கொடுத்தா திரும்ப வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டார். ஏன்னா அவர் எதிர்பார்க்குறது பெருசாக எதிர்பார்க்குறாரு போல் இருக்கு. அப்போ பாருங்கள், அப்போ அவருக்கு ஏழ்மை இருக்குது, ஆனால் அவர் எளியவராக இல்லை. இப்போ ஏழ்மையையும் எளிமையையும் நம்ம வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கணும். ஏழ்மை வேறு, தரித்திரம் ஏழ்மை வேறு. ஆனால் அதை பற்றி பேசலை. ஏழ்மையாக இருக்கிறவங்களை கர்த்தர் உயர்த்துறாருன்னு சொல்லலை, எளியவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அதனால் நான் ஏழ்மையாக இருக்கிறதுனால கடவுள் என்ன உயர்த்துவார் அப்படின்னு யாரும் நினைக்க முடியாது. ஏழ்மை வேற, எளிமை வேற. எளிமைன்றது தாழ்மை. அதை எங்கேருந்து ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கிறோம். முந்தைய வசனங்களில் பார்க்குறோம்ல, அவர் எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்திருந்தாலும் அப்படியே தன்னை தாழ்த்தி பூமிக்கு வர்றாராம். எல்லாமே அவர்கிட்ட இருக்குது, இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பூமிக்கு வர்றார். இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூறுகிறோம், நாம் நினைவு கூற வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. 5ஆம் வசனம் முதல், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், சொத்தாக எண்ணாமல், நினைக்காமல், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. கடவுளுக்கு சமமாக இருக்கிறாரு, ஆனால் தம்மை வெறுமையாக்குகிறார். எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு, எல்லாத்தையுமே அவர் ஒரு வஸ்திரத்தை அப்படியே கழற்றி வைக்கிற மாதிரி வெறுமையாக்கி ஒரு அடிமையை போல் அந்த பூமியில் ரூபம் எடுத்து மனுஷனாக வந்து மரண பரியந்தம், சிலுவையில் மரிக்கிற பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார், தம்மைத்தாமே தாழ்த்தினார். இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லார் நம்மளை பார்த்து, மகனே உன்னை நீ தாழ்த்து, மகளே உன்னை நீ தாழ்த்து. பாருங்க, இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேச விரும்புகிற காரியம். எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, அதனால கடவுளை நான் பார்த்து என் மேலே இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களே சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த விதமான வஸ்திரம் தரிக்கிறதுனால அல்லது இந்த விதமான காரியங்களை செய்கிறதுனால கடவுள் என் மேலே இரக்கம் செய்வார். இல்லை, தகுதியான வஸ்திரத்தை தரிக்கணும், கர்த்தரை கனம் பண்ணுற விதமான வாழ்க்கையை வாழணும். அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்குறார். நாம் எளிமை உள்ளவர்களாக, அப்படின்னா நம்மை தாழ்த்த வேண்டும். இந்த தாழ்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், தாவீது தன்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறார். தாவீது 8வது மகன்.
சிறியவன் என்று சொல்லும்போது சின்ன வயசு அது மாத்திரம் அர்த்தம் கிடையாது. நிச்சயமாக ஆண்டவர் எந்த வயசில் இருக்கிறவங்களையும் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், தூக்கி விடுவார். ஆனால் புறக்கணிக்கப்பட்டவன் சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு வரும்போது, தாவீதுடைய அப்பா வீட்டுக்கு வரும்போது 7 பேரை கொண்டு வந்து நிறுத்துறாரு. 8வது ஆளை கணக்கே பண்ணல. அவங்க அப்பா கணக்கு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப முக்கியமான விஷயம், தாவீது அவங்க அப்பா மேலே கடுப்பாக கோபமாக, என்ன மோசமான ஆள் இந்த ஆள் அப்படின்னு அவர் தாவீது உயர்த்தப்பட்ட பிறகும் கூட நினைக்கல. தாவீது சாகும்போது கூட என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. இன்னைக்கு இந்த தாழ்மையை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 23 அதிகாரத்தில் தாவீது இப்படியாய் பேசுகிறார். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் அப்படின்னா, கர்த்தர் அவரை சிறியவனாக இருந்த அவரை, எளியவனாக இருந்த அவரை உயர்த்துறார் இல்லைங்களா. சாமுவேல் வந்து 7 பேரை பார்த்து தெரிந்து கொள்ளலை. ஏன்னா கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொல்றார், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ தாவீதை தான் தெரிந்து கொண்டுட்டு தாவீதை பற்றி சாட்சி சொல்கிறாரு, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்கிறார். அப்படி ஒரு ராஜாவாக உயர்த்தப்பட்டு வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து கடைசியில் அவருடைய கடைசி காலங்களிலே அவர் எழுதின சங்கீதம், நிறைய சங்கீதங்களை எழுதினார். இது அவருடைய கடைசி சங்கீதம்னு நம்ம சொல்லலாம். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, பாருங்க இப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. இன்னைக்கு இந்த கர்த்தர் நம்மளை உயர்த்தணும் அப்படின்னா நமக்குள்ளார இந்த தாழ்மையின் எண்ணம் வேணும். இந்த தாழ்மை என்றால் என்ன அப்படின்றது குறித்து சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், தாவீதை தான் இதை சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், முதலாவது அவர் என்ன சொல்கிறாரு, மேன்மையாய் உயர்த்தப்பட்டுன்னு சொல்கிறார். மேன்மையாய் இருந்த தாவீது அப்படின்னு தன்னை பற்றி சொல்லலை, மேன்மையாய் உயர்த்தப்பட்டவர், நான் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர். இன்றைக்கி நமக்கு தாழ்மைன்றது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எதாக இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் என்ன கிடைச்சிருந்தாலும், நம்ம எந்த நிலையில் இன்றைக்கி இருந்தாலும், நம்ம வாயில் எப்பயுமே வர வேண்டிய வார்த்தை, கர்த்தர் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார், இந்த காரியம் கர்த்தரால் தான் வாய்த்தது, கர்த்தர் தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு, கர்த்தர் தான் இந்த வழி எனக்கு திறந்தார், கர்த்தர் தான் எனக்கு இந்த காரியத்தை, இந்த குடும்பத்தை, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தரால் தான் என் பிள்ளைங்களுக்கு நான் ஃபீஸை கட்டுறேன், கர்த்தரால் தான் நான் இந்த வாகனத்தை வாங்கினேன், கர்த்தரால் தான் இந்த காரியம் நடந்துச்சு, கர்த்தர் தான் எனக்கு இதை செஞ்சார். ஹல்லேலூயா. பொதுவாக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அதை எல்லாரும் சந்தோஷமாக சொல்கிறது உண்டு. ஆனால் ஆண்டவர் செஞ்ச பிறகு நம்ம நினைக்கிறோமா, கர்த்தர் தான் எனக்கு செஞ்சார் யாவையும், கர்த்தர் தான் எனக்கு யாவையும் செய்தார். மேன்மையாய் இருந்துன்னு சொல்லலை, அப்படியே இருந்தேன்னு சொல்லலை, கர்த்தர் தான் கீழேருந்து என்னை அப்படி படிப்படியாய் உயர்த்தி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன்னா அதற்கு காரணம் என் தேவன் மட்டுமே. என்னுடைய பலனோ, என்னுடைய அறிவோ, என்னுடைய சாமர்த்தியமோ, எனக்கு தெரிஞ்ச ஆட்களோ, என்னுடைய சமுதாயமோ அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. அதுதான் தாழ்மை. பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு இந்த காரியத்தை தான் ஆவியான உங்களோட பேச விரும்புகிறார். இந்த இருதயம் நமக்கு எப்பயுமே இருக்கணும். இந்த இருதயம் இருந்துச்சுன்னா நம்ம முறுமுறுக்க மாட்டோம், மற்றவங்கள பற்றி பேச மாட்டோம், மற்றவங்கள குறித்து
பொறாமையோ இல்லைன்னா குறையோ எதுவுமே நமக்கு வராது. ஏன்னா நமக்கு என்ன எண்ணம் இருக்கும்னா, இன்றைக்கி நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோன்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் தான்ப்பா. நம்ம தகுதியோ நம்ம அறிவோ இதெல்லாம் உண்மையே கிடையாது. அவரே, அவர் கிருபையே காரணம். அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன் ஆரம்பத்தில், அவங்க அப்பா அவரை மறந்தா கூட, அவர் சிறியவன் ஒதுக்கப்பட்டவனாக கருதினால கூட, தாவீது இவ்வளோ உயரத்துக்கு வந்து அந்த அப்போல்லாம் தாவீதின் கடைசி காலத்தில் அவங்க அப்பா இருந்திருக்க மாட்டார். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் தான் அந்த சங்கீதத்தை சொல்கிறார். அப்போ அவங்க அப்பா பேர் அந்த இடத்துல சொல்கிறார், ஈசாயின் குமாரனாகிய தாவீது. தன்னை புறக்கணித்த தகப்பனையும் இந்த இடத்துல கனம் பண்ணுறார். தன்னை புறக்கணித்த தகப்பனையும் இந்த இடத்துல அவரையும் நேசிக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தாவீதின் குடும்பத்தார் தாவீது சவுலா துரத்தப்படும் போது அவனிடத்தில் அடைக்கலமாக வந்தாங்க. அவங்க அப்பா அம்மா சகோதரர் குடும்பம் வசனம் சொல்லுது, அடைக்கலம் கொடுத்தார். அந்த வார்த்தையிலும் சொல்கிறார். அப்போ யார் மேலேயும் நமக்கு கசப்பு இருக்காது. ஏன்னா நம்ம மனசு வந்து ஆண்டவரால் தான் நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் அப்படின்ற மனசு நமக்கு வேண்டும். இது முதலாவது காரியம், தாழ்மை. இரண்டாவதாக, யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று. அப்போ ரெண்டாவது காரியம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை, ரட்சிப்பை, அபிஷேகத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் எண்ணி பார்க்க வேண்டும், நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மாத்திரம் என்னை தொடலைன்னா நான் எங்கே இருந்திருப்பேன்? ஆண்டவர் மாத்திரம் என்னை தெரிந்து கொள்ளனா என் வாழ்க்கை, என் சாப்டர் க்ளோஸாக இருக்கலாம். நான் எங்கேயோ அனாதையை போல் இருந்திருக்கலாம், எங்கேயோ உலகத்தில் ஒருவேளை பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். ஆனால் அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன்னா மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆன்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? வேதம் சொல்லுகிறார், ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த ரட்சிப்புனால தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரே, அந்த அபிஷேகத்தினால ஹல்லேலூயா நான் பலவானா இருக்கிறேன். நான் பலவீனன் அல்ல. அந்த அபிஷேகத்தினால நான் தைரியவானா இருக்கிறேன். நான் அதைரியவான் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவியானவரே, எனக்குள்ளார நீங்கள் இருக்கிறீங்களே, எனக்கு பலம் தர்றீங்களே, உமக்கு நன்றி அப்படின்னு ஆவியானவரோடு நம்ம பேசணும். தேவன் நம்ம கொடுத்த ரட்சிப்பையும் தேவன் நம்ம கொடுத்துருக்கிற அபிஷேகத்தையும் நாம் எண்ணி பார்க்கணும். ஆவியானவரே, நீங்கள் எனக்கு தெளிந்த புத்தியை கொடுக்குறீங்களே, நீங்கள் இல்லைன்னா நான் குழம்பி போன வாழ்க்கையில் இருப்பேன். எத்தனை தடவை நீங்கள் எனக்கு வார்த்தையை கொண்டு பேசுனீங்க, எத்தனை தடவை எனக்கு நீங்கள் ஆலோசனை மூலமாக பேசுனீங்க, தெய்வீக ஆலோசனை. எத்தனை தடவை ஆண்டவரே நான் குழம்பி போய் ஆலயத்துக்கு வந்தேன். குழம்பி போய் வந்த நேரத்தில் நீங்கள் என்னோட பேசி என்னை தேற்றினீங்க, தெளிவுபடுத்தினீங்க. வேதத்தை நான் எடுத்து வாசிச்சப்போ குழம்பி போன நேரத்தில் என்னோட பேசுனீங்களே. ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த இருதயம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்புக்காக, அபிஷேகத்துக்காக நாம் நன்றி சொல்லணும். மூன்றாவதாக பார்க்குறோம், இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது. ஹல்லேலூயா. ஓ, தி ஸ்வீட் சாமிஸ்ட் ஆஃப் இஸ்ரேல். மூணாவது, தாவீது அவர் கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த தாழ்மை அல்லது எளிமை என்று சொல்லும் பொழுது, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை. பிச்சை எடுக்கிறவங்க எப்பயுமே என்ன செய்வாங்க? பிச்சை போடுங்க, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி இல்லை. இன்றைக்கி தேவனுடைய கரம் நம்மளை உயர்த்தணும்னா நம்ம தேவனிடத்தில் வந்து பிச்சை எடுக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாத்தையுமே தேவன் நமக்காக கொடுத்துருக்கிறார், கொடுத்து விட்டார். தம்முடைய மகனையே கொடுத்தார். மகனுக்குள்ளார எல்லாத்தையுமே வைத்து நம்ம கொடுத்துட்டார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். ஹல்லேலூயா.
நாம் தேவனிடத்தில் வந்து அவரை துதிக்கணும். ஆண்டவரே, எங்கோ இருந்து என்ன இப்படி கொண்டு வந்து வச்சுருக்கீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பை தந்தீங்களே, ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை தந்தீங்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் கரம் என்னை உயர்த்திருக்கிறதே, ஸ்தோத்திரம். இந்த நிலையில் என்னை வைத்திருக்கீங்களே, ஸ்தோத்திரம். தாவீது முறுமுறுக்கவே இல்லை, கர்த்தரை துதிக்கிறார். இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின. இன்பமாக, இந்த துதி இன்பமான ஒரு காரியம். 3 காரியங்களையும் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் தான் எனக்கு எல்லாத்தையுமே செஞ்சுருக்கிறார். அதை நம்ம நினைக்கணும், வாயை திறந்து சொல்லணும், சாட்சி சொல்லணும், எல்லா நாளும் சொல்லணும். நமக்கே நம்ம சொல்லிக்கணும், உங்களால் தான் ஆண்டவரை நான் இருக்கிறேன், நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை ஆண்டவரே. மற்றவங்களுக்கும் சொல்லணும், ஆண்டவர் தான் எனக்கு இதை செஞ்சார், அவரால் தான் நான் இருக்கிறேன். மற்றவங்களுக்கு அதுதான் சுவிசேஷம். அப்போ அவங்களும் ஆண்டவரை நம்புவாங்க. 2வதாக, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் நம்ம நினைத்து நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். 3வதாக, கர்த்தரை நம்ம துதிக்கிறவங்களாக இருக்கணும். அப்போ சிறியவனை அவர் புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறார். அப்போ என்ன கஷ்டமான, என்ன சவாலான, என்ன பிரச்சனை சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பாதையாக இருந்தாலும், கர்த்தர் அங்கேருந்து உங்களை உயர்த்தி எடுப்பார், தூக்கி எடுப்பார், உயர்த்தி வைப்பார், இன்னமும் மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அது படிப்பு காரியமாக இருந்தாலும் அதில் உயர்த்துவார், அது வேலை காரியமாக இருந்தாலும் அதில் உயர்த்துவார், உங்கள் வியாபாரமாக இருந்தாலும் அதில் உயர்த்துவார், உங்களுடைய வாழ்க்கை குடும்ப காரியமாக இருக்கலாம் அதில் உயர்த்துவார், உங்கள் எதிர்கால காரியமாக இருக்கலாம் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சுதந்திரிச்சிங்க. அவர் புழுதியிலிருந்து சிறியவனை தூக்கி எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களையும் உயர்த்துகிறார். இந்த மாதத்தில் உங்களையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படுறார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை அப்படியே அனுபவமாய் மாறுவதாக. நீர் கொடுக்காமல் எதுவும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த உணர்வு அது இரத்தத்தோட இரத்தமாய் கலந்து வாயில எப்பொழுதும் அந்த வார்த்தைகள் இருப்பதாக. கர்த்தரால சகாயம் பெற்றவன், கர்த்தரால உதவி பெற்றவள் என்று சொல்லி, கர்த்தர் தந்த ரட்சிப்பையும் கர்த்தர் தந்த அபிஷேகத்தையும் எப்பொழுதும் நினைத்து நன்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிற இருதயத்தை தாரும். ஆண்டவரே, உம்மை இன்பமாய் துதிக்கிற துதியினால எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்க எப்பொழுதும் துதியனால் வாய் நிரம்பி இருக்கட்டும். இந்த மாதத்தில் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தட்டும், உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி வைக்கட்டும். படிப்பு காரியங்களில் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை நீர் உயர்த்துங்க. அண்டு வேலை காரியங்களில், தொழில் காரியங்களில், எல்லா விஷயங்களும் ஆண்டவரே சவாலான காரியங்களில் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி வைங்க. ஆண்டவரே, செய்கிறதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.